கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 40வது வசனம். மத்தேயு 12:40. மேத்யூ 12:40. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அதாவது இது நிறைய ஒரு குழப்பத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தை. இன்றைக்கு அநேக இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவர்களை குழப்புவதற்கு இந்த வசனத்தை உபயோகப்படுத்துகிறாங்க. உங்கள் இயேசு கிறிஸ்து செத்தாரா அப்படின்னு கேட்காம முதல்ல என்ன கேட்பாங்க? யோனா மீன் வயிற்றுல உயிரோடு இருந்தாரா மரித்தாரான்னு. நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே மீன் வயிற்றுல இருந்து ஜெபம் பண்ணுற மாதிரி படம் வரைஞ்சதுனால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, யோனா சாகலை, உயிரோட தான் இருந்தாருன்னு. இந்த பார்த்தியா அவங்க ஆண்டவர் சொன்னார், யோனா 3 நாள் மீன் வயிற்றுல இருந்தது போல தான் மனுஷகுமாரன்னு இருப்பாருன்னு சொல்லி. அப்போ உங்கள் ஆண்டவரும் சாகலை, அவங்க ஆண்டவர் பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்போ உங்கள் பைபிளில் தப்பெல்லாம் இருக்குது. ஓகே, பைபிளில் ஒரு சில தப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் விசுவாசம் போயிடும். அதனால தான் இதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும். நாங்கள் இதை குறித்து ஒரு முழு செய்தி இருக்கிறது. யோனா எப்படி மரித்து போனார் என்பதற்கு நீங்கள் யோனா 1வது அதிகாரம் 17வது வசனம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான்னு. ஆனால் அதற்கு பின்பாக யோனா 2வது அதிகாரத்தில் பார்ப்பீங்க, 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். எங்கே? பாதாளத்திலிருந்து கூக்குரலிட்டேன். அடுத்து 3வது வசனம் பாருங்கள். சமுத்திரத்தின் நடுமையமாக ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என்மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்னு. அடுத்து தண்ணீர்கள், 5வது வசனம். தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது. ஆழி என்னை சூழ்ந்தது. கடற்பாசி என்னை சூழ்ந்து பற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. இப்போ எல்லாம் இது என்னன்னா தெளிவாக யோனா எப்படி மரித்து போனார்னு காட்டக்கூடியது. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோனாவினுடைய அழையத்தை சொன்னாரே ஒழிய வேறு எந்த காரணத்துக்காகவும் இல்லை. ஏன்னா லூக்கா 24வது அதிகாரம் 45-46 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு எம்மாவூர் பக்கத்தில் உள்ள சீஷர்களுக்கு பேசும்போது, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது என்றார். அதே மாதிரி அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 31-32 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு பெந்தைகோஸ்தே நாளில் பண்ணும் பிரசங்கத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 4வது வசனத்தில் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். கேபாக்கு தரிசனமானார், 12 பேர் தந்தார், பின்பு 500 பேருக்கு தரிசனமானார் என்று சொல்லக்கூடியது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு அநேகர் இந்த வசனத்தை கொண்டு அநேகருடைய விசுவாசத்தை தடுமாற செய்யக்கூடிய ஒரு காரியம் நடைபெறுவதை நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, வேத வசனத்தில் எந்த ஒரு பிழையும் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாமே சத்தியம். என்ன? அவர் தேவன். அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். எப்படி யோனா பழைய ஏற்பாட்டில் கீழ்ப்படியாமல் போகும்போது அவர் மரித்து பாதாளம் போனார், அவருடைய சரீரம் பாதுகாக்கப்படுவதற்காக ஒரு மீன் இருந்தது. அந்த மீன் வயிற்றில் இருந்தார். அவர் மரித்தவராக அவருடைய சடலம் இருந்தது. அவர் மறுபடியும் உயிர் பெற்று வந்தபோதுனால தான் அவரை கொண்டு போய் மீன் நினைவே பட்டணத்தில் வாந்தி எடுத்தது. இது ஒரு பெரிய அதிசயம். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் அடையாளம் கேட்குறீங்க இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய அடையாளமாகிய, எப்படி யோனா மீன் வயிற்றில் இருந்தாரோ அதுபோல தான் மனுஷகுமாரன் இருப்பார் என்று சொல்லக்கூடியதாக இந்த அடையாளத்தை சொல்கிறார். அப்போ இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் தயவு செய்து சரியாக புரிஞ்சு கொள்ளுங்க.
வேத வசனத்தில் எந்த ஒரு பிழையும் இல்லை. யாராவது உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் தயவு செய்து நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. இதை வேத வசனத்தை கற்றுக்கொண்டு கேட்கிறவர்களுக்கு வணக்கத்தோடும் சாந்தத்தோடும் பதில் சொல்லக்கூடிய மக்களாக இருங்க. இந்த எங்களுடைய சேனலில் இந்த இந்த செய்தி இருக்குது. எங்களுடைய இன்டர்நெட் எங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது. இதனுடைய நோட்ஸ் இருக்குது. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி வாரம் என்று சொல்லக்கூடியதான ஒரு புதிய புஸ்தகமும் இந்த வாரம் வரப்போகுது. அதையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு முழுமையாக அறிந்தவர்களாய் நமக்கு எதிராக வரக்கூடிய விசுவாச போராட்டத்தை சரியாக மேற்கொள்ளுங்கள். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, இதோ யோனாவின் அடையாளம் போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து, ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றியதற்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.